திமுக தலையில் இடியை இறக்கிய சம்பவம். அசந்த நேரத்தில் மொத்தமாக முடித்துவிட்ட பாஜக. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மிக பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்தது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தது மற்றும் போதைப் பொருள் பரவல் அதிகரித்தது ஆகியவற்றை கண்டித்து இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டன. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதுரையில் பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கோயம்புத்தூரில் முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, திருப்பூரில் வானதி சீனிவாசன், திருநெல்வேலியில் தமிழிசை சவுந்தரராஜன், கடலூரில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் மற்றும் ஈரோட்டில் ஜி.கே. வாசன் ஆகியோர் தலைமையில் போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு என்டிஏ கூட்டணியின் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். தமிழகத்தில் நடைபெறும் டிஎம்கே ஆட்சி தற்போது சிஎம்சி அரசு கரப்ஷன், மாஃபியா, கிரைம் என சொல்லக்கூடிய ஊழல், மாஃபியா, குற்றம் ஆகியவற்றின் சேர்க்கையாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பரவல் அதிகரித்திருப்பதாகவும் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சம்பவம் இந்த பிரச்சினையின் தீவிரத்தை காட்டுவதாகவும் கூறப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்ததாகவும் இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு திமுக ஆதரவு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சட்டம் ஒழுங்கு நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசாரே தாக்கப்படுகின்ற நிலை உருவாகியிருப்பதாகவும் கூறப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான கொடூர குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம், அண்ணா நகரில் 10 வயது சிறுமி மீதான தாக்குதல், கிருஷ்ணகிரியில் குழந்தை கொலை, விளாத்திக்குளத்தில் மாணவி தாக்குதல் போன்ற சம்பவங்கள் மக்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றன. அதே நேரத்தில் காவல் நிலையங்களில் மரணங்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, வரி அதிகரிப்பு போன்ற காரணங்களால் பொதுமக்கள் பெரும் சுமையை சந்தித்து வருகின்றனர். இந்த போராட்டங்களுக்கு மக்களிடமிருந்து பெரிய ஆதரவு கிடைத்ததாகவும் இது தமிழகத்தில் மாற்றத்திற்கான தொடக்கம் என்றும் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர்.